புஷ்பா டூலாம் பக்கா மாஸ் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். செகண்ட் பார்ட் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா. ப்ளஸ் அந்த லேடி கெட்டப் போட்டு ஆடுறதுலாம் கொஞ்சம் பக்காவா இருக்கு. ஒன்று தான் சூப்பர், இது சுமார் தான். தமிழ் பக்கா வருது, வேற லெவல் மாஸா இருக்குது படம். ஆமாம் ப்ரோ. புஷ்பா டூலாம் பக்கா மாஸ் தான் ப்ரோ. ஏன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போயிருந்தா கொஞ்சம் கூஸ் பம்ஸ் வர மாதிரி நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்லைன்ற. ஓகே, செகண்ட் ஹாஃப் மட்டும்தான். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம பக்கா ப்ரோ. அவரை பற்றி சொல்லவே வேணாம் ப்ரோ. எப்பவுமே பக்காவாக நடிப்பார். டான்ஸ்லேருந்து எல்லாமே பக்கா மாஸாக பண்ணுவார். ஃபகத் ஃபாசில் சொல்ல வேணும் ப்ரோ அவரை பற்றி. அவர்லாம் செம மாசு ப்ரோ அந்த படத்தில். என்ன கொஞ்சம் லாஸ்ட்டில் இறந்துருவார், அது மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுவாக கொண்டு போய் தான் வந்திருக்க படம். கிளாமர் தான் ப்ரோ அவங்கக்கிட்ட. அந்த கொஞ்சம் அவங்கள கிளாமராக காமிக்காமல் இருந்துட்டு அந்த ஐட்டம் சாங் வந்துருக்கலாம், அதில் கிளாமராக காமிச்சிருக்கலாம். இங்கே ரொமான்டிக் சாங்லேயும் கிளாமராக காமிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. மியூசிக்லாம் பக்கா மாசு ப்ரோ. அது மியூசிக்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். செகண்ட் பார்ட் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அந்த பர்ஃபார்மன்ஸு, ஸ்க்ரீன் பிளே, டான்ஸோட இப்போ செகண்ட் பார்ட்டில் வேறு எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஒரே ஒரு சீன் நல்லா இருக்கு, கூஸ் பம்ப்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு நல்ல ஒரு மியூசிக்லாம் நல்லா இருந்தது. இதில் ஒரு மியூசிக் தவிர வேறு எதுவுமே நல்லா இல்லை. அந்த ஃபீலிங்ஸ் பார்ட்டில் எதுக்கிட்டே இருக்கு இல்லை, தேவையில்லாமல் இருக்குது அந்த பாட்டு. ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. அவருக்கு இந்த பாட்டில் எப்படி ரோல் கொடுத்துருக்காங்க? நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரு இந்த பாட்டில் அவ்வளோ வராத மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏதோ லைட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த ஹாஃபில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. ஃபகத் ஃபாசில் 3 hours படம் சொல்லியிருக்காங்க. அதுதான் சொன்னேன். 3 hours உட்கார வச்சு சாவச்ச மாதிரி தான் இருக்கு. அந்த 3 hoursல அந்த ஒரு சீன் நல்லா இருந்தா வேற எந்த சீனுமே. ஓகே, இப்போ நிறைய படங்கள் வந்து செகண்ட் பார்ட்ல வந்து தோல்வி அடைஞ்சது. இந்த படம் அதுக்கு ஏதாவது எதிர்பார்க்கலாம்? இதுவும் அதே தானா? சரி பார்ப்போம் தேர்ட் பார்ட் எப்படி இருக்கு. ஓகே, தேர்ட் பார்ட்டுக்கு லீடுக்கு கரெக்டாக இருக்கா? அதுதான் எனக்கும் தெரியல. யாரோ கடைசியில் யாரோ காமிக்கிறாங்க, அவங்க ஃபேஸ் கூட காமிக்கல, ஏதோ பண்ற ஃபேஸ் காமிக்கலாம். ஃபகத் ஃபாசில் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துல அவரை வந்து ஏதோ ஒரு கோமாளி மாதிரி காட்டிட்டாங்க. அவரை இன்னும் கொஞ்சம் வெயிட்டா காமிச்சிருக்கலாம். அவரோட கேரக்டர் பார்க்கும்போது இது மாமன்னன், அவருக்கு முன்னாடி வந்த படம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுன்னு பார்த்தோம். பட் ரொம்ப சுமாரா இருக்கு. அவருக்கு இன்னும் வெயிட்டா கொடுத்துருக்கலாம். அது சாங்ஸ்ல வந்து ஒரு யூனிக் ஸ்டெப் ஒன்று போட்டுருப்பாங்க. செகண்ட் பார்ட்ல அந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ்ல ஏதாவது ஸ்டெப்ஸ் எதுனா இருக்கா? இல்ல, அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அந்த ஊவன்டா சாங் அதே மாதிரி சேம் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மாதிரி சாங் அந்த வைப் இல்ல. ஏதோ சாங் வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருந்தது. ஓப்பனிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் இன்ட்ரோ ஃபைட்லாம் வந்து ரொம்ப ஒரு எதுக்கு இப்படி ஒரு ஃபைட் அது அப்படிதான் இருந்ததே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசா சொல்றது இல்லை. சாங்ஸ் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா பண்ணிருக்காரு. சாங்ஸும் நல்லா தான் இருக்கு. பட் பார்ட் 1ஓட கம்பேர் பண்ணா படமாவும் சரி சாங்காவும் சரி எதுவுமே வந்து பெருசா கனெக்ட் ஆகல. செகண்ட் பார்ட்டோட முடிச்சிருக்கலாம் ப்ரோ. தேர்ட் பார்ட்டே வேண்டாம், செகண்ட் பார்ட்டோட முடிச்சிருக்கலாம். லீடு இருக்கு பட் வேண்டாங்கிற. செகண்ட் பார்ட்டே 3.5 மணி நேரம் மேல போகுது, 3 மணி நேரம் மேல. அதுலயே முடிச்சிருக்கலாம். பட் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விமர்சனம்லாம் இல்லை படம். ஒரு வாட்டி பார்க்கலாம். தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும் படம். இதுவும் அப்படிதானா? எல்லாமே டேர்ன் அண்ட் ட்விஸ்டா இருக்கு. அப்படியே கண்டினியூ விட்டு கரெக்டா தான் வந்திருக்காங்க. இதுவும் கொஞ்சம் லேடிஸுக்கு கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஃபயர் எல்லாமே. ஆமா, அதுவும் இதுவும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிருக்காங்க. அது பிளஸ் அந்த லேடி கெட்டப் போட்டு ஆடுறதுலாம் கொஞ்சம் பக்காவா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இருக்கும் ப்ரோ. ஃபைட்ஸ் எல்லாம் பெஸ்டா கொடுத்துருக்காங்க. அவரும் சரி அல்லு அர்ஜுனும் சரி, 2 பேரும் எவ்வளவு பெஸ்டா கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்ல வந்து தெரியல ப்ரோ. அல்லு அர்ஜுனுக்கு ஃபகத் ஃபாசில் வேற லெவல் ப்ரோ. பெஸ்டா கொடுத்துருக்காரு அவரு. வேற லெவல் சும்மா சம படம். அவன் ஆக்டிங் எப்பவுமே தெரியும்ல ப்ரோ. அவன் 100 கொடுப்பான். ஆக்டிங்கும் சரி, டைலாகும் சரி, டான்ஸும் சரி பக்காவா இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி ரஷ்மிகுமார் தானே கூட செம்ம ஆக்டிங்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அவர் லீட்ல வந்து கிளைமேக்ஸ் அவரை வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. ஆமா, இதுல அவருக்கு வந்து ஸ்கிரீன் பிளேசஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. செம்ம வேற லெவலுக்கு பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் 100 கொடுத்துருக்காரு. இது லாஸ்ட் இது பிளாஸ்ட் பண்ணாங்களா, அந்த பிளாஸ்டிங் வந்து அவன் தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். காட்டவே இல்லை. ஆனால் பண்ணது வந்து ஃபகத் ஃபாசில் தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன்.
சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? செம வேற லெவல் ஃபைட்டு. அதான் சொல்றல, அந்த லேடி கடை போட்டுட்டு பண்ணுவான்ல ஃபைட்டு, செம. அது கூஸ் பம்மா வருது அதெல்லாம் ஃபைட் பண்ணுறது எல்லாம். மொத்தமா படம் எப்படி இருக்கு? மொத்தமே பக்காவா இருக்குது, வேற லெவல் மாஸா இருக்குது படம். நல்ல ஒரு